நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பாஜக எம்பி காயமடைந்த போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்து விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பாஜக எம்பி காயமடைந்த போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம்? நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி தரப்பு எம்பிக்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த விவகாரம் பல தரப்பிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏனென்றால் இதில் தவறு செய்தது யார் என்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று இரு தரப்பிலும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் புதிய வீடியோ ஒன்று, தற்பொழுது தெளிவான ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பாஜக எம்பி காயமடைந்து அவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோவாக இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவரை பார்ப்பதற்காக ராகுல் காந்தி அங்க வந்திருக்கிறார். வந்த ராகுல் காந்தியிடம் பாஜக எம்பிக்கள் சுற்றி வளைத்து கேள்வி எழுப்புகிறார்கள். காயமடைந்து அமர்ந்திருந்த ஒடிசாவை சேர்ந்த பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தலையிலிருந்து வழிந்த ரத்தத்தை மற்ற பிற எம்பிக்கள் துடைத்து உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்க வந்த ராகுல் காந்தியை பார்த்து, ஒரு வயதான எம்பியை இப்படி தள்ளி விடுவீர்களா, உங்களுக்கு அவமானமாக இல்லையா என பாஜக எம்பிக்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு ராகுல் காந்தி எந்தவித பதிலும் சொல்லாமல் நகர்ந்து விட்டார். பாஜக எம்பிக்களை சூழ்ந்து கொண்டதும் தான் யாரையும் தள்ளிவிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி. பாஜக எம்பிக்கள் ராகுல் காந்தியை சுற்றி வளைத்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதற்கு பிறகு ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து இது குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது பாஜக எம்பிக்கள் தன்னை சூழ்ந்து கொண்டு மிரட்டியதாகவும் தன்னை தள்ளிவிட முயற்சி செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி செய்தியாளர்களும் தெரிவித்திருந்தார். எனவே தற்பொழுது இந்த தள்ளுமுள்ளுக்கு யார் காரணம் என்பது குறித்த கேள்விக்கு இன்னும் தெளிவான ஒரு விடை கிடைக்கவில்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது வெளியாகிருக்கக்கூடிய இந்த வீடியோ ஒரு பெரிய முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவத்தில் ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிக்கள் அந்த சமயத்தில் குற்றம் சாட்டிய வீடியோவாக இது இருக்கிறது. எனவே இதெல்லாம் குறித்து விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தல் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற தகவலும் டெல்லியிலிருந்து வெளியாகிருக்கிறது. எனவே இதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது தவறு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டிற்கு ஆதாரமாக இந்த வீடியோ காட்டப்பட்டாலும் ராகுல் காந்தி எம்பிக்களை தள்ளிவிட்ட நேரடி காட்சியில் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மகாலிங்கம். आपको सर्व नहीं आती है क्या राहुल? क्या सर्व नहीं आती है? क्या सर्व नहीं आती है? गुंडा करते हो, बूढ़े को गिरा दिया जाता है। इतना कौन सा गुंडा करते हो?